அருகே மேஜையில் சிவப்பு மற்றும் மிகப்பெரிய ஒன்று தோன்றியது. எது என்றால் ஒரு பந்து வடிவில் ஒரு பெரிய கற்கண்ட தானியம். மேபல் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள். இதோ இதோ ஈதனிடம் உள்ளது. அவனுக்கும் அதே ஒன்று உள்ளது, ஆனால் சிறிதாக. ஜூடியிடம் அதுவே உள்ளது, ஆனால் மிகச் சிறியது. மன்னிக்க மன்னிக்க ஜூடி 3 கற்கண்டிகள் மட்டுமே. ஜூடி இன்னும் முயற்சி செய்ய தீர்மானித்தார். ஒரு இனிப்பை பெற. வணக்கம். ஆமாம், வாருங்கள், திறக்கவும். ஓ, ஏன் எதுவும் செயல்படல? இது என்ன பற்றி? ஏன் நானே கேண்டி சுவைக்கல? பாருங்கள், இது கேஆடிக்கையால் உங்களுக்கு 3 இருக்கின்றன. அதை செயல்பட வைக்க முடியலையா? என்ன, நான் இதுவே செய்ய வேண்டுமா? சரி, கேண்டிய முயற்சிப்போம். இதாவது பல்பு என்று இருக்கலாம். சுவையானது. ஆம், இது ஒரு சுவை கம்மி. இத பொழைக்கலாம். நீ என்ன செய்கிறாய்? நான் உங்க பபிளை அளக்கிறேன். ஆவ், ரொம்ப சின்னதா இருக்கு. வாங்க, இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. சரி, நான் இப்போ மிகப்பெரிய பபிளை செய்ய போறேன். ஒண்ணு. ஓஹாம். என்ன? இல்ல இல்ல. நீ எவ்வளவு புரட்சி பேசினாலும் பேசுங்கள், நீங்கள் அதை செய்ய முடியாது. நான் இப்படி எனக்கு இன்னொரு சில பல பரிசுகள் தேவை. சரி, இன்னும் இன்னும் சரி. எல்லாவற்றையும் இங்கே ஆரோக்கியம் நிறுத்துங்கள். மற்றும் என்மா சாப்பிடுங்கள். காத்திருங்கள். கம்ஸ் முடிஞ்சு விட்டதா? சீ, அப்படின்னு நான் ஒற்றரையால் தான் மெல்ல வேண்டியா இருக்கு. நீ மட்டும் அந்த ஷீசாபலத்தை குமிழியுங்கள். வாங்க, என்ன செய்கிறீங்க? என்னவோ இந்த குட்டி என்பது பக்களில் கல்லாம் பொருத்தமாக இல்லை என்று நினைக்கிறேன். மேபலின் முறை. அதில் கவனம் செலுத்துவோம். ஆம், இது என் முறை. இந்த பப்ளிக்களை சாப்பிட முயல்கிறேன். இது மிக சுவை. ஆனா நான் இன்னும் முயற்சிக்கணும். ஓ, அதை அப்படியே தூக்கிடலாம். இது ரொம்ப அழிச்சியா இருக்கு. ஓ, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் நல்லது, சிவப்பு கூட நல்லது. பொட்ல ஊதிப்போம். அடடா, அது உடைஞ்சிச்சு. ஆனா ரொம்ப பெரியதா இருந்தது. ஐஷ், எல்லாமே என்னுடைய முகத்துல ஒட்டி உள்ளது. நான் நீ சரியா? ஆம், ஆனால் தான் இன்னும் பல கனிகளை குமிழ்கச் செய்ய வேண்டும். பம்புகள், மென்பொருள் மிகப்பெரிய குமிழி. அதை என் வாயில் நேராக ஊற்றுங்கள். வா மபேல். வா, நீ ஓகே தானே? எனக்கு நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். என்ன இது? சரி, என்னிடம் இன்னும் குமிழி தேநீர் கம்பியாக உள்ளது. என்ன நடக்கிறது? ஏன் இது என் தலை மீது உள்ளது? உன் பிங்கோடேடா, நாம் முயற்சிக்கிறோம். நன்றி. இந்த கன்னங்கள் மிகவும் சிறியதாக உள்ளன. ஆஹா, ஆஷ்லி இங்க பூட்டப்பட்டிருந்தாளா? ஆம், சரி. எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிறது. வா, என் அதிர்ச்சி நம்ப முடியல. அவரு நூடுல்ஸ் சாப்பிட போறாரா? சரி, நீங்க தொடங்குங்க. ஆஹா, என்ன ஹயாங்கம். நான் இத நல்லா குச்சி கொண்டு சாப்பிடுறேன். என்ன என்ன எதற்கு இது வரவில்லை? ஓ, என்னது? அதை உன்னை சேர்க்காமல் நானே சாப்பிடுவேன். இது ருசியாக உள்ளது. உப்ஸ், பெண்களே, நான் நன்றாக இருக்கிறேன். ஓ மை குட், ராக்ஸி, அது கனவில் நடந்ததல்ல. எனக்கு பெரிய நூடுல்ஸ் பாக்கெட் கிடைத்தது. அமைதியாக இரு. இதை பகிர்ந்து மகிழ கூட நேரம் இருக்கிறது. இப்போது என் முறை. பார்க்கலாம். ஓ, இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இது கிழ்ச்சியூட்டும். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கெட்சப் எப்படி? இதுவே ருசியாக இருக்கிறது. இந்த நூடுல்ஸ் அற்புதமான சீஸ் ருசி கொண்டவை. இத கெடப்பிக்க வேண்டாம் கெட்சப் சேர்த்து. ஏன் அது ஏற்கனவே போய்விட்டதா? சரி, சரி, அடுத்து யார்? என் நேரம் வந்துச்சு. வந்துடு பெண்களே.
நான் கெட்சப் வச்சு மகிழ்ச்சி கொடுக்க சற்றே ஒரு கண்ணம் அஷ்லி இல்லாம இந்த ருசி இல்ல. இப்போது எனக்கு நான் முடிந்த அளவு கேசப் நூடுல்ஸில் சேர்க்க விரும்புகிறேன். வெண்ணெய். இது மற்றும் மாயமாகிறது. இது ஒரு மகிழ்ச்சி. இதை நான் எப்போதும் கனவு கண்டிருக்கிறேன். முதலிய நான் உங்களுக்கு பயன்படுத்த ஒரு சாதனம் உள்ளது. சூப்பர் வேகமாக. முதன்மையானது என்னவெனில் அதை எனது வாயில் திருகிவிட வேண்டும் மற்றும் இரண்டாவது கையை இது உதவிக் கொள்கிறேன். நான் த்ரில்லாகி நிற்கிறேன். இப்போது எனக்கு இன்பத்தை நீட்டிக்க எனது வாழ்க்கையில் நான் சாப்பிடவில்லையா என்று தோன்றுகிறது. ஆஹா, ருசியா இருக்கிறது. ஹே, எண்ணி பைத்தியமாகி போய திட்டமோ அதன் பிடிக்க வாய்ப்பு இல்லை. இது அற்புதமாக இருக்கிறது. ஊர்ந்து நான் இப்போதான் தொடங்கினேன். இது இவ்வளவு வேகமா முடியாது. ஓ பெண்களே, எவ்வளோ நகைச்சுவை நீங்க. மன்னிச்சுக்கோ, நான் கழுவ இங்க நாஞ்சிடுச்சு. இது உங்களுடையதா இல்லையா? ஓ உண்மையா? நன்றி. நான் எனது பகுதியை அப்படியே முடித்துக் கொள்வதற்கு நீங்கள் மனம் வருந்தாமல் வேண்டும் என்பதில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஓ ஆம், மரியாதையே இல்லை. எது இது? கிம்பர்லி பருமளவு பெரிய கேக்கை வைத்திருக்கிறார், ஆனால் எனது மிகவும் சிறியது. ஏனெனில் இது எனக்கு போதவில்லை. ஏவெனில் தீனாவுக்கும் பெரிய கேக்கே இருக்கிறது. என்ன அழகான கேக். மத்த எல்லாத்திலும் நான் மிகப்பெரிய கேக் வச்சுல. ஏன் கடவுளே, நான் தான் இதுவரை இத்தனை பெரிய கேக்குகளை சாப்பிடல. இது எனது. ஆனா குவண்டின பாருங்க, இது ரோம் சாப்பிட்டது. சரி, இது ரோஸ் அப்படியது. ஆனாலும் நான் இதை சாப்பிட முடியும். பிரியாவிடை. ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட கிரீம் ருசியானது. ஆனால் அங்கே ஒரு மெழுகுவர்த்தி உள்ளது. நான் ஒரு கோரிக்கை செய்ய முடியும். அடுத்த முறை பெரியதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். ஊதலா. ஐயோ, என் கேக். ஏன் என்னை சிரிக்கிறீர்கள்? டினா, உன்னோட வரிசை. ஆமாம் குவெண்ட், இது எனது வரிசை. இல்லை, நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். குவெண்டின், நிறுத்து. நான் எப்போதும் நிறைய இனிப்புகள் மற்றும் பொம்மைகள் செய்கிறேன். மிகவும் பேராசை. நல்லாகத்தான் யோசனை கிடைச்சது. குட்டி கேலி ஒன்றுக்கு மெழுகுவர்த்திக்கு பதிலாக டினாவுக்கு ஒரு உடையம் வைப்பேன். என்ன ஆகும் பார்ப்போம். அவ்வுடையம் எப்படி தனியும். வாருங்கள். என்ன நடந்தது? ஏன் நான் கேக்கில் மூடப்பட்டிருக்கிறேன்? பாருங்க, அதற்கே சிரிப்பாக இருக்கிறது. ஆம் லண்டன், எனக்கு என்ன கேக் இன்னும் ருசி. அது நான் அதை நேசிக்கிறேன். என்ன சுவை. சரி கிம்பர்லி, இது நிச்சயம் உன் நேரம். இந்த பெரும் அற்புதமான மற்றும் ருசியான கேக் உண்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் நானும் ஒரு விருப்பம் கேட்க வேண்டும். ஆமாம், அது நிசபமாக நடக்கட்டும் என நிறைவேறுகிறேன். ஆனால் இப்போது இந்த அழகான மற்றும் சுவையான கேக் சாப்பிட விரும்புகிறேன். மிக சிறப்பு. இந்த முதல் துண்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. அந்த என்ன நடக்கிறது? ஏன் என் கேக் குறைந்து கொண்டிருக்கிறது? ஏய் ஜான் க்ரூ, அது என் கேக். ஓஹோ, டினா நம்மளை கண்டுபிடித்து விட்டார். நிறுத்து. இப்போது உன்னை பற்றி கோபமா இருக்கிறேன். பரவாயில்ல. சரி, நான் ராஜா தான் உண்ணலாம். வாவ், கேட் கையில் 100 துண்டுகள் தர்பூசணி இருக்கிறது. குவெண்டினிடம் 10 துண்டுகள் தர்பூசணி இருக்கிறது. ஆனால் சோஃபியிடம் ஒரு துண்டு மட்டுமே இருக்கிறது. அவள் சோகமாக இருக்கிறாள். அப்படியானால் சோஃபியுடன் தொடங்கலாம். இந்த தர்பூசணி இனிப்பு, ஆனால் இதுல நிறைய விதைகள் இருக்கின்றன. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நண்பர்களே, நான் முடித்து விட்டேன். என் புன்னகை எப்படி இருக்கிறது? இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது குவெண்டினின் முறை. ஆமா, அருமை. எனக்கு தர்பூசணி ரொம்ப பிடிக்கும். எனக்கு 10 துண்டுகள் உள்ளன. Miriam, new for Exoni, Sophie, இது ரொம்ப இனிப்பு. பட்சன் ஃப்ரீட்னா தர்பூசணி சாப்பிட முடியும். உண்மையில அதை சாப்பிடவும் குடிக்கவும் முடியும். ஓ ஆமாம், அது ரொம்ப நல்லது. அட, உனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு தர்பூசணி பீட்சா செய்வேன். இது அற்புதமானது. துண்டுகளை ஒன்னாக சேர்த்து மேல் ஓரியோவை சேர்க்கிறேன். இப்போது நாங்கள் சில நட்ஸ்களை போட்டு எல்லாவற்றையும் சாக்லேட் சிரப்புடன் ஊற்றப் போகிறோம். ஆம், இது ஏற்கனவே ஒரு பீட்சா போல தெரிகிறது. கூல், அருமையாக இருக்கிறது.
என்ன சுவை குவென்டின் இங்கிருந்து போங்கள் பெண்களே இது எனக்கு மட்டும் நான் இதை சுவைக்கிறேன் ஓ ஆம் இது மிகவும் சுவையாக இருக்கிறது நான் கண்டுபிடித்த மிக சிறந்த யோசனை எனக்கு இது பிடிக்கும் ஓ ரயில் சூசு குவென்டின் நகரத்திற்கு செல்கிறது ஓ ஆம் ருசியாக இருக்கிறது. கடைசி துண்டு மீதம் இருக்கிறது. அது சாறு நிறைந்ததும் இனிப்பானதும் ஒரே நேரத்தில் உள்ளது. சரி நான் முடித்து விட்டேன் கே நீ இப்போது தொடங்கலாம் கூரே நான் தொடங்க தயாராக இருக்கிறேன் வாருங்கள் ஆனால் நான் ஏன் ஒரு துண்டு மட்டும் சாப்பிடணும் நான் ஒரே நேரத்துல பலவற்றை சாப்பிட முடியும் எனக்கு 100 துண்டுகள் தர்பூசணி இருக்கின்றன அருமை என்ன சுவையான உணவு ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை நான் ஏற்கனவே அதிகமாக சாப்பிட்டு விட்டேன் ஆனால் தர்பூசணி அதிகமாக குறையவில்லை சரி நான் ஏதாவது யோசிக்க வேண்டும் சரி நான் தர்பூசணி ஜூஸ் செய்ய போகிறேன் சரி தர்பூசணி துண்டுகளை எல்லாம் மிக்சியில் போடுவோம் இப்போது நான் எல்லாவற்றையும் நன்றாக கலக்கப் போகிறேன் ஓ ஆம் சிறப்பு இப்போது எல்லாத்தையும் இந்த பெரிய கண்ணாடியில வைக்கிறோம் மற்ற வெள்ளரிக்காய் துண்டுகளோட தொடர்றோம் எனக்கு தெரியும் நண்பர்களே இது ஒரு சிறந்த யோசனை முழு துண்டுகளிலிருந்து புது தர்பூசணி செய்ய வேண்டும் கூல் இது மிகவும் நேரம் எடுத்துக்கொள்கிறது ஆனால் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் இது ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது சரி மேலும் துண்டுகள் கடைசி துண்டுகள் மீதம் உள்ளது என் கண்ணாடி நிறைந்து விட்டது அருமை இப்போது இதையெல்லாம் குடிக்க உதவ ஒரு குழாய் மட்டும் தேவை மீண்டும் சுவையாக இருக்கிறது ஆமா இது மிகவும் சுவையா இருந்துச்சு நான் மிகவும் நிறைந்து விட்டேன் ஓ நண்பர்களே எனக்கு உடம்பு சரியில்லை போல எல்லா விதைகளும் வெளியே வருகின்றன வாவ் இது விதை மழை ஜிபி குடைய பிடிக்கவும் ஓஹோ நான் முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன் பாவின் இது ஒரு கோக் சூப்பர் கிம் ஒரே ஒரு ஜாரை வச்சிருக்கார் இது கூட சோகமா இருக்குது ஆனால் குளோயிட 10 ஜார்கள் உள்ளன அவர் ரொம்ப மகிழ்ந்துள்ளார் அவங்க இன்னும் கோக் விரும்புறாங்க ஆனா டீனா அவற்றை மோடி வென்றார் அவளுக்கு 100 அடுக்கு கோலா உள்ளது அருமை கிம் உன்னோட தொடங்குவோம் கிம் போ நேரா முயற்சி செய்திடு நீ விரைவாக செய் இன்று உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை ஓ ஜாரை வேறு விதமாக திறக்க எப்படி எனக்கு தெரியுமா ஆமாம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் ஒரு பென்சிலை பயன்படுத்துவேன் குக்கியர் மூடியை நீண்ட நேரம் தேய்க்க வேண்டும் பின்னர் ஜார் திறக்கும் அழடா இதோ எந்த மாயமும் இல்லை PSHVT டிக்டாக் வாழ்க்கை வழிகள் இதுவும் வேலை செய்தது இப்போது ஸ்ட்ராவை எடுத்துக்கொண்டு முயற்சி செய்கிறோம் ஓ இன்பமாக இருக்கிறது கிலோய் இப்போது உங்களின் முறை ஐயா நானும் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றேன் கோக் காணைக்கு போதும் ஓ இதன் வாசனை அருமையாக இருக்கிறது குளிர்ச்சியானது நான் உண்மையிலேயே தாகமாக இருந்தேன் நான் 2 நொடிகளில் 10 ஜாடிகளையும் குடிக்க முடியும் உங்களுக்கு தெரியுமா என்ன செய்வதென்று எனக்கு தெரியும் எனக்கு புதிதாக ஒரு யோசனை வந்தது மீதமுள்ள கோலா டின்களை தர இது அற்புதம் அப்படியே சூப்பர் இது தயார் இப்போது நாங்கள் பாட்டிலின் மேற்புறத்தை அவற்றின் மீது வைக்கிறோம் 4 கேன்கள் கோக்கை ஒரே நேரத்தில் குடிக்க முடியும் ஓ அது சக்தி வாய்ந்ததாக இருந்தது கொலியின் நீ எங்களை வியப்பில் ஆழ்த்தினாய் ஆனால் இப்போது டீனாவின் முறை பார்க்கலாம் உனக்கு 100 கேன்கள் உண்டு அதை எப்படி சமாளிக்க போகிறாய் இங்கு நிறைய கோக் இருக்கிறது மேலுள்ள ஜாரில் இருந்து தொடங்குவோம் அதை திறக்கிறோம் அருமை இது குளிராக உள்ளது ஓ வாயுக்கள் வெளியே வருகின்றன மன்னிக்கவும் அப்புறம் இல்லையே கோபுரம் விழப்போகிறது கவனமாக இருங்கள் ஒதுங்குங்கள் ஓ கோபுரம் எங்களை மேலே விழுந்து சிதறியது என்ன ஒரு கனவு ஓ அவை வேடிக்கை போகும் அதை பாரு லிட்டர் கோக் வெளியேறுக அவை பல்வேறு திசைகளில் சிதறிக்கொள்கிற பெண்கள் கவனமாக இருங்கள் அவன் நேராக உங்களை நோக்கி பறக்கலாம் டினா தாக்கப்பட்டது மேசையின் கீழ் ஒளிந்து கொள் இது முடியும் வரை ஓ முடியாது பாட்டில் நம்மை நேயாக்கி பறக்கிறது பிடிக்கும்
ஓ, இது ஒரு சுபா சப்ஸ். நேட் ஒரே ஒன்னு தான் வச்சிருக்காரு, ஆனா மேக்கி 10 சுபா சப்ஸ் வச்சிருக்காரு. அருமை. அப்போ விவியன் எவ்வளவு வச்சிருக்காரு? வாவ், இத பாருங்க, இங்க 100 சுபா சப்ஸ் இருக்கின்றன. வாவ், நீ எல்லா சுபா சப்ஸ்களையும் எப்படி சாப்பிட போற? அவை மிகவும் அதிகமாக உள்ளன. நான் அதை சமாளிக்க முடியும். ஆனால் நாங்கள் நேட்டுடன் தொடங்குகிறோம். அவனிடம் ஒரு சுபா சப்ஸ் மட்டுமே உள்ளது. சரி, தொடங்கலாம். ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். காத்திரு, எனக்கு இன்னும் வேண்டும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. 2 கிண்ணங்களுக்கு நடுவே ஒரு சுபா சப்ஸ் வைப்போம். இப்படியே நான் ஒரு தீயை உருவாக்கினேன். என்ன? இல்ல. அது எரிகிறது. எனக்கு உதவுங்கள். ஓ இல்ல, நான் அதை மோசமாக்கி விட்டேன். பெண்களே, எனக்கு உதவுங்கள். இங்கே உங்களுக்கு விவியன், இது ரொம்ப நல்லது. ஓ, இனிமேல் எங்களை இப்படி பயமுறுத்தாதீர்கள், தயவு செய்து. சரி, இப்போது என் முறை. ஒரு புதிய அசல் முறையை முயற்சிப்போம். மாகி முறை. குள், சரியா? எனக்கு சுபா சப்ஸ் விரல்கள் இருக்கின்றன. இந்த முறையில் லிக் செய்வது மிகவும் வசதியாக இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. நான் எல்லா சுவைகளையும் முயற்சிக்கலாம். ஹே நேட், நீ என்ன செய்கிறாய்? நிறுத்து. வாங்க, நான் அதை அனுமதிக்கவில்லை. போய்விடு. சரி, அவர்கள் சண்டையிடும் வரை நான் என் சுபா சப்ஸ் சுவைக்கலாம். அவை மிகவும் சுவையாக உள்ளன மற்றும் எனக்கு முன் நிறைய நேரம் உள்ளது. வாவ், அவை அற்புதமாக உள்ளன. சரி, எனக்கு ஒரு சுபா சப்ஸ் சிறந்த யோசனை உள்ளது. ஏய், நீ என்ன செய்கிறாய்? அது எல்லாம் நகைச்சுவையாக இல்லை, அது காயப்படுத்துகிறது. என்ன? ஓப்ஸ், என்னது? என் தலையில என்ன இருக்குது? வாவ், எனக்கு ஒரு சுபா சப்ஸ் தலை இருக்குது.